ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது க்ளீனிங் வீடியோ தாங்க. இந்த அளவுக்கு உப்பு கரைக்கிற பக்கெட்டை புதுசு மாதிரி ஒரே லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணலாம் நம்புவீங்களா? உண்மை தாங்க. ஒரு மேஜிக் லிக்விட் வச்சு தாங்க நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த லிக்விட் என்னங்கிறத பார்க்கலாமா? ஹாப்பி பிளானட் தாங்க. இந்த லிக்விட் வந்து நான் அமேசானில் தாங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 200 ரூபா தான். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. முக்கியமாக டேபு, பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே பளிச்சுன்னு சுத்தமாகுது. இப்போ இந்த உப்பு கரைக்கிற பக்கெட்டை வந்து நான் இந்த லிக்விட் வச்சு தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். அந்த கரை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டார் லிக்விடை. ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அப்படியே உறிஞ்சு வந்துடுது. பிளாஸ்டிக் பொருளில் எவ்வளோ உப்பு கரை இருந்தாலும் சரிங்க, டோரு இதேமாதிரி முக்கால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளில் உப்பு கரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தைச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துடுங்க. வெளிப்பக்கம் அவ்வளோவா கரை இல்லை, அதனால் நான் ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் தேய்ச்சிட்றேன். அந்த மேலே விடும்பில் பின்பக்கம் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் வந்து அங்கங்கே ஸ்ப்ரே அடித்து தேய்ச்சி விட்டுறேங்க. ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க தேவையில்லைங்க. ஓரளவுக்கு கரை இருக்குது அப்படின்னா லைட்டாக தேய்ச்சாலே போயிடுது. ரொம்ப வந்து 10 மாதிரி வந்து கரை பிடிச்சிருக்கு இல்லைங்க உப்பு கரை, அது மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்க. ஆனால் உப்பு கரை வந்து ஈஸியாக உறிஞ்சே வந்துடுது. இப்போ வெளிப்பக்கம் தேய்ச்சிட்டேங்க. உள்பக்கம் கீழே வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து வெள்ளையாக வந்து உப்பு படைஞ்சிருக்குங்க. இப்படி கீழே வச்சுட்டு இப்படி தேய்க்கும்போது கொஞ்சம் அழுத்தி தேய்க்க வருங்க, ஈஸியாக போகுது. இப்போ உங்களுக்கு பக்கெட்டில் பார்க்கும்போதே தெரியும், இந்த ஒரு சைடில் மட்டும்தான் வந்து உப்பு கரை இருக்குது. ஒரு சில பொருள் எப்படின்னா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் அந்த உப்பு கரை எங்கே இருக்குங்க தெரியுங்க. ஆனால் இந்த லிக்விடில் வந்து அப்படி உறிஞ்சு வரதுனால உங்களுக்கு தேய்க்கும் போது எந்த இடத்துல கரை வந்து இன்னும் போகாமல் இருக்குன்னு தெரியும். அப்போ பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்த மட்டும் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ எல்லா பக்கமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த ஒரு சைடில் மட்டும்தான் இன்னும் அந்த உப்பு கரை போகாமல் இருக்குது. கீழே வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக அப்படியே உறிஞ்சு வந்துடுதுங்க. அந்த லிக்விடு பட்ட இடம் எல்லாமே அப்படியே அந்த உப்பு கரை வந்து உறிஞ்சே வந்துடுது. இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கழுவி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இருந்ததுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சுன்னு. லைட்டாக ஏதாவது உப்பு கரை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சும்மா ஒரு விரலில் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக போயிடுதுங்க. அந்த லிக்விட் பட்டிருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணாலே எவ்வளோ உப்பு கரை இருந்தாலுமே அந்த பிளாஸ்டிக் பொருளில் ஈஸியாக க்ளீன் ஆயிடுதுங்க. நம்ம ரெகுலராக இந்த லிக்விடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது எந்த பொருளையுமே உப்பு கரை வந்து படியாமல் இருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவியாச்சுங்க. ஃபஸ்ட்டு பக்கெட் எந்த அளவுக்கு கரை இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி சுத்தமாயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த லிக்விட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.